இது போதும். 90 வயசுலயும் ஹிந்தி பேசலாம். எனக்கு வயசாயிடுச்சு, நான்லாம் ஹிந்தி கத்துக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேக்குறது உண்டு. தப்பு இல்ல, உங்களுக்கு வயசாயிட்டதான் நீங்க உணர்றீங்க, புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த மாதிரி என்கிட்ட கேக்குறவங்க 30 வயசுலயும் கேக்குறாங்க, 40 வயசுலயும் கேக்குறாங்க, 50, 70, 80 வயசுலயும் கேக்குறாங்க. கேள்வி ஒண்ணுதான். லேட் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறீங்கல்ல, அது முக்கியமே கிடையாது. ஏஜ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சீங்களா? அதான் கிடையாது. உங்க மெத்தட்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி ஹிந்தி படிக்கிறதுக்கான சிம்பிள் மெத்தட்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கே ஹிந்தி பேச ஆரம்பிக்கலாம். உங்களை சுத்தி ஹிந்தி பேசுறவங்க இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு ஹிந்தி பேக்ரவுண்டே இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி ஹிந்தி படிக்கவே இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல. இதுக்காக நீங்க பல வருஷம் வேஸ்ட் பண்ணவும் வேண்டியதில்லை. தினமும் 1 மணி நேரம் ஒதுக்குனா என்னோட ஆன்லைன் ஹிந்தி கோச்சிங் கிளாஸ் வழியா நீங்க ஈஸியா ஃபாஸ்டா டே 1ல இருந்தே ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடலாம். கோச்சிங்ல ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹிட்லர் இவர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல. ஜெர்மனியோட சர்வாதிகாரி, டிக்டேட்டர். இவர் எப்பவுமே யங்ஸ்டர்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணுவாரு. முக்கியமான பதவிகள்ல வயசுல சின்னவங்களை மட்டுமே வச்சிருந்தாரு. ஹிட்லர் கிட்டயே இத பத்தி ஏன்னு கேக்குறாங்க. அப்ப ஹிட்லர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு கீழே நம்ம தோத்ததுக்கு காரணம் வெற்றிக்கான ஹார்ட் ஒர்க்கை யாருமே போடல. வெற்றிக்காக நம்ம உழைக்கவே முடியலன்னா, அதுக்கு விருப்பமே இல்லைன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால நான் யங்ஸ்டர்ஸ மட்டுமே ரெக்ரூட் பண்றேன். இளைஞர்கள் கிட்ட நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்கு அப்படின்னு ஹிட்லர் பதில் சொல்றாரு. ஹம் ஹார் கயே. हारना तोलवी. हम हार गए क्योंकि हमने सफलता के लिए मेहनत नहीं की. हम हार गए. நம்ம ஹார்னா தோக்குறது, கயனா தோத்து முடிச்சிட்டோம். हम हार गए நம்ம தோத்துட்டோம். क्योंकि ஏன்னா सफलता के लिए, सफलताना வெற்றி, விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. விஜய் के लिए அப்படின்னு சொல்லலாம், सफलता के लिए அப்படின்னு சொல்லலாம். கேலியே அப்படின்னா அதுக்காக, சஃபல்தா கேலியே அப்படின்னா வெற்றிக்காக. மெஹனத் நஹி கி. மெஹனத் அப்படின்னா ஹார்ட் ஒர்க், உழைப்பு. மெஹனத் நஹி கி, உழைப்பு செய்யல. மெஹனத் நஹி கி அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணல. ஹிட்லருக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தை பத்தி ஹிட்லர் சொல்றாரு. அவங்க வேலையே செய்யல, அதனாலதான் அவங்க தோத்துட்டாங்க. சக்சஸ்க்காக உழைச்சாதானே வெற்றியை பார்க்க முடியும் அப்படின்னு ஹிட்லர் சொல்றாரு. அதனாலதான் நான் இளைஞர்களை அதிகமா ப்ரிஃபர் பண்ணேன், அவங்கள எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணேன். ஏன்னா பெரும்பாலான விஷயங்கள்ல அவங்க பயப்படுறதே இல்ல அப்படின்னு சொல்றாரு ஹிட்லர். யுவா லோக் खतरे से नहीं डरते. மீனிங் யுவா லோக் அப்படின்னா இளைஞர்கள். யுவான்னு சொன்னாலே யங் தான், யூத் தான், இளைஞர்கள் தான். யுவா லோக் அப்படின்னா யங் பீப்புள் அப்படின்னு வரும். லோக்னா பீப்புள். நீங்க வெறும் யுவான் கூட சொல்லலாம், யுவானாலே யூத்துன்னு தான் அர்த்தம். खतरे से, खतरे அப்படின்னா ஆபத்து, டேஞ்சர். खतरे से அப்படின்னா ஆபத்தை பார்த்த உடனேயும். नहीं डरते, डरते அப்படின்னா பயப்படுவாங்க. नहीं डरते அப்படின்னா பயப்பட மாட்டாங்க. இதுல ஏன் நீங்க டர்த்தேன்னு சொல்றீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு, பயப்பட மாட்டாங்க. பாஸ்ட்ல சொல்றாரு, பயப்பட மாட்டாங்க. இளைஞர்கள் பயத்தை, டேஞ்சரை பார்த்து பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. युवा लोग खतरे से, டேஞ்சரை பார்த்து नहीं डरते. युवा अपने नए टीचर से नई चीजें सीख सकते हैं. युवा லோக் இளைஞர்கள் अपने தன்னுடைய, अपनेனா தன்னுடைய, நயே டீச்சர்ஸ், நயா அப்படின்னா புதுசு, நயே டீச்சர்ஸ் புது டீச்சர் கிட்ட இருந்து, டீச்சர் கிட்ட இருந்து, நயி சீஸே, சீஸ்னா பொருள், சீஸே அப்படின்னா பொருள்கள், விஷயங்கள், மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. பொருள், சீஸ்னா பொருள். நயி சீஸே புதிய புதிய விஷயங்கள், நயி சீஸே சீக் சக்தே ஹே. சீக்னா பழகிறது, சக்தே ஹே கத்துக்க முடியும். சீக் சக்தே ஹே அவங்களால கத்துக்க முடியும். யாரால? யங்ஸ்டர்ஸால. இளைஞர்கள் அவங்களோட டீச்சர் கிட்ட இருந்து புதுசு புதுசா ஏதாவது, புது டீச்சரா இருந்தாலும் புதுசு புதுசா ஏதாவது கத்துக்குவாங்க, கத்துக்க முடியும் அவங்களால அப்படின்னு சொல்றாரு. நான் கூட ஒரு வீடியோலயும் உங்ககிட்ட இருந்து ஏதாவது கத்துக்குவேன். ஆமா ஆமா, கத்துக்கிட்டு இங்கேயே காத்துல விட்டுட்டு போயிடுவேன். யுவா अपने मेंटर्स का सम्मान करते हैं. யுவா சின்ன பசங்க, இளைஞர்கள். अपने मेंटर्स का, अपने தன்னுடைய, மென்டார், மென்டார் அப்படின்னா டீச்சர், குரு, காட்ஃபாதர். அதுக்கு நம்ம மென்டார்னு இங்கிலீஷ்ல சொல்லியா. மென்டர்ஸ, குருவை, காட்ஃபாதரை, சம்மான்
அப்படின்னா மரியாதை. கர்த்தே ஹேன் செய்வாங்க, மரியாதை செய்வாங்க. குருவை மதிக்க தெரிஞ்சவங்களா இளைஞர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஹிட்லர் சொல்றாரு. குருவே சரணம். போதும் 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 போதும். சாமி கும்பிடுறது, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, டிராமா பண்றது, டீ குடிக்கிறது, ஹிந்தி படிக்கிறத தவிர மத்தது எல்லாத்தையும் பண்ணுங்க. அட என்ன மேடம் நீங்க வேற, நாங்களே வயசாயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்கோம், இதுல நீங்க ஹிட்லரு இளைஞர்களை எடுத்தாரு, இளைஞர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எல்லாம் அவருக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் யூத்தை வந்து அவர் ரெக்ரூட் பண்ணாருன்னு திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கீங்க. வெறுப்பேத்தாதீங்க மேடம், நாங்களே சோகமா இருக்கோம். இப்ப நீங்க என்ன போருக்கா போக போறீங்க? ஹிட்லர் யங்ஸ்டர்ஸை ரெக்ரூட் பண்ணது போருக்கு போறதுக்கு. இப்ப நீங்க எங்கிட்ட வந்து போருக்கு போறோம்னு சொன்னா நானே வேணான்னு சொல்லிடுவேன். உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்க. இந்த வயசுல ஹிந்தி படிக்க முடியுமா முடியாதா? அதானே உங்க பிரச்சனை. புசுர்க் தர்து सह सकते हैं लेकिन युवा नहीं सह सकते. बुजुर्ग அப்படின்னா வயசானவங்க. 30 வயசு 40 வயசுக்கெல்லாம் புசுர்க் யூஸ் பண்ணாதீங்க. புசுர்க்னா ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணா போதும். தர்து, இதுக்கு முன்னாடி வீடியோலயே நம்ம தர்து பார்த்துட்டோம். தர்துன்னா வலி. செஹ அப்படிங்கிற வார்த்தைக்கு சகிச்சுக்க முடியும், பொறுத்துக்க முடியும், அதுதான் செஹ. சக்தே ஹே, சக்தேனா முடியும். புசுர்க் தர்து செஹ சக்தே ஹே, வயசானவங்களால வலிய பொறுத்துக்க முடியும். லேக்கின் ஆனா யுவா நஹி செஹ சக்தே, சின்ன பசங்களால சின்ன வயசுக்காரங்களால வலிய பொறுத்துக்க முடியாது. நஹி செஹ சக்தே, அவங்களால சகிச்சுக்க முடியாது. புசுர்க் லோக் லகாத்தார் காம் கர்த்தே ஹே. புசுர்க் வயசானவங்க, லகாத்தார் அப்படின்னா கண்டினியூஸா, யோசிக்கவே மாட்டாங்க, எப்ப ஆரம்பிச்சாங்க எப்ப முடிக்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க, கண்டினியூஸா வேலை செய்வாங்க. காம் கர்த்தே ஹே, வேலை, காம்னா வேலை, கர்த்தே ஹே அப்படின்னா செய்வாங்க. புசுர்க் अपनी गलतियों से सीखते हैं लेकिन युवा नहीं सीखते. புசுர்க் வயசானவங்க, கல்தியோ சே மிஸ்டேக்ல இருந்து, அப்னி கல்தியோ சே அப்படின்னா தங்களுடைய தவறுகளில் இருந்து. புசுர்க் அப்னி கல்தியோ சே சீக்தே ஹே, ஏதாவது கத்துக்குவாங்க, தப்பு பண்ணுவாங்க பட் தப்புல இருந்து ஏதாவது கத்துக்குவாங்க. யுவா நஹி சீக்தே, சின்ன பசங்க தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை யோசிச்சு அதை திருத்திக்க மாட்டாங்க. நான் தப்பே பண்ண மாட்டேனே, மிஸ்டேக்ஸ் பண்ணா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. 2 வருஷம் 3 வருஷம் ப்ராப்பரா ஹிந்தி கத்துக்கிட்டு அப்புறம் மிஸ்டேக்கே இல்லாம பேசுவேன். இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. தப்பு பண்ணுனாதான் திருத்திக்க முடியும். உடனே பேச ஆரம்பிங்க ஹிந்தி, தப்பு பண்ணா அத பின்னாடி திருத்திக்கலாம். ஆனா வயசானவங்க இதெல்லாம் எனக்கே தெரியுமே, இது இவங்க சொல்லி கொடுத்துதான் நான் கத்துக்கணுமா அப்படின்னு ஒரு ஈகோ இருக்கும். அந்த ஈகோவை நான் தப்புன்னு சொல்ல வரல, ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காரணமா வர்றதுதான், அது தப்பு இல்ல. பட் நம்ம ஏதாவது கத்துக்கும் போது அந்த ஈகோவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா சீக்கிரமா கத்துக்க வேண்டியதை கத்துக்கலாம். உங்க டீச்சர் கிட்ட இருந்து புதுசா கண்டினியூஸா ஏதாவது கத்துக்க ட்ரை பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ் பயப்பட மாட்டாங்க, சேஃப் ஜோன்குள்ள இருக்க மாட்டாங்க, ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பெரியவங்க எப்பவுமே சேஃபா இருக்கணும், ப்ரொடெக்டடா இருக்கணும், சேஃப் ஜோன்குள்ள இருக்கணும். நம்ம ஹிந்தி பேசுறேன்னு ஏதாவது முயற்சி பண்ணி யாராவது நம்மளை பார்த்து சிரிச்சுட்டா என்ன பண்றது, தப்பா பேசி அவமானப்பட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு ப்ரொடெக்டடா இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, பேச ஆரம்பிங்க. தப்பானா பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு சாரி கேட்டுக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம வயசானவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை, வீக்னஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அதை பார்த்தோம். அதை எப்படி சரி பண்ணலாம், யங்ஸ்டர்ஸ் மாதிரி நம்ம எப்படி மாறலாம், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும் போது கத்துக்கும் போது நம்ம எப்படி அதை இளைஞர்கள் எப்படி அணுகுறாங்களோ அப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் as we always say, work on your strength. இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் வயசானவங்களுக்கே உரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னா வலிய சகிச்சுக்கிறது, ரெகுலரா கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றது, தப்பு பண்ணா அதுல இருந்து கத்துக்கிறது. இது வயசுனாலையும் அனுபவத்தினாலையும் வர பிளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ ஒர்க் ஆன் யோர் ஸ்ட்ரென்த். இந்த 3 ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கும். இந்த 3 கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணா போதும். உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? எந்த ஒரு மொழியையும், புது மொழியையும் நம்ம கத்துக்கிறதுக்கு தேவையான குவாலிட்டிஸ்ல முக்கியமான 3 குவாலிட்டிஸ் என்னன்னா, இனிஷியலா அந்த மொழியை படிக்கும் போது நமக்கு ஒரு பெயின் இருக்கும், இது பிடிக்கல, இது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பெயின் இருக்கும். அதை வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, பேர் த பெயின். 2வது அதை ரெகுலரா கன்சிஸ்டன்டா கத்துக்கிறது. 3வது மிஸ்டேக்ஸ் பண்ணி அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறது. இந்த 3 தான் எந்த லாங்குவேஜையும் நம்ம ஃபாஸ்டா கத்துக்க உதவும். இந்த 3மே யங்ஸ்டர்ஸ் கிட்ட விட வயசானவங்க கிட்ட தான் நிறைய இருக்கும். உங்களோட மூளைக்கு உங்களோட வயசு ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை திரும்ப திரும்ப மூளையில ரெக்கார்ட் பண்றீங்களா, பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்களா அப்படிங்கறது தான் முக்கியம். கஷ்டமான விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க,
ரொம்ப சிம்பிளான விஷயத்தை எடுத்துக்கோங்க ஹிந்தில, அதை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா 3 சென்டென்சஸ் எடுத்துக்கோங்க. मैं आ रहा हूं, आप कैसे हो, मुझे पानी चाहिए. இத நல்லா சத்தமா சொல்லி பாருங்க, திரும்ப திரும்ப ரெக்கார்ட் பண்ணுங்க. ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல வெளியில போய் இதை யூஸ் பண்ணுங்க, இன்னொருத்தர் முன்னாடி இதை பேசி பாருங்க. அவ்வளவுதான், 90 வயசுலயும் நீங்க ஹிந்தி கத்துக்கலாம். முझे पानी चाहिए அப்படின்னா தமிழ்ல என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. குவிஸ மறக்காம சால்வ் பண்ணுங்க. நம்மளோட ஃப்ளூயன்சி பூஸ்ட் அகாடமி, நம்மளோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனவங்க எனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னாங்க. அவங்க ஸ்கூல் டீச்சரா ஜாயின் பண்றதுக்காக நம்ம கிட்ட ஹிந்தி கத்துக்கிட்டாங்க. பிரைமரி செக்ஷன்ல இருந்து செகண்டரி செக்ஷனுக்கு இப்ப அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கா, அதை சொல்ல நேத்து கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க எப்படி நம்ம கிட்ட ஹிந்தி கத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியணும்னா வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க.